நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, போட்டித் தேர்வில் படிக்க தெரியாத பாடத்தெல்லாம் படிக்கணும், கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சக்சஸ்ஃபுல் பீப்புள் யாருமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறவங்க கிடையாது. ஆர்டினரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணதால எக்ஸ்ட்ராடினரி ஆனவங்க தான். நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமான ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்லாம் இல்லை. உனக்கு தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டினை நீ தப்பு பண்ணாம வந்தா போதும், நீ பாஸ் பண்ணிடுவ. இதுதான் உண்மை. இன் எ ஜென்டில் வே யூ கேன் ஷேக் த வேர்ல்ட் அப்படின்னாரு மகாத்மா காந்தி. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இன் எ ஜென்டில் வே யூ கேன் ஷேக் த வேர்ல்ட். இதுக்கு என்னமா அர்த்தம்? வெரி குட். பாருங்க, ஒரு சாதாரண வழியிலேயே இந்த உலகத்தை நம்மளால உழுக்க முடியும். ஒரு வித்தியாசமான எந்த போராட்டமும் அவர் பண்ணல. வீட்டுல புருஷன் சண்டை போட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. முகத்தை பேசாம திருப்பினா போதும், ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வந்துருவான். பேசாம இருந்தா போதும். சின்ன விஷயம் தான், அதுக்காண்டி எக்ஸ்ட்ராடினரியா பண்ணணும்னு அவசியம் இல்லை. மகாத்மா காந்தி ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவர் அகிம்சை சத்தியாகிரகம்ன்றது நம்மகிட்ட இல்லாதது ஒன்றும் கிடையாது. கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூட கோஆபரேட் பண்ண மாட்டேன்ற ஒரு சாதாரண வழியில என்ன செஞ்சுட்டாரு? ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. அதாவது இது மேல நான் உங்களோட என்ன கருத்து சொல்ல வரேன்னா, போட்டித் தேர்வும் அதே போலதான். போட்டித் தேர்வு ஒன்றும் டிஎன்பிஎஸ்சிக்கும் கடவுளுக்கும் எதிராக கிடையாது. நம்ம புல் மார்க் வாங்க முடியாதுன்னு போறதுக்கு நம்மளை போலவே மனசை கட்டுப்படுத்தி படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் கூட தான். உங்களால ஈர ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அவங்களாலையும் முடியல, உங்களால நேரத்தை ஒதுக்கி படிக்க முடியலன்னா அவங்களாலையும் முடியல. இப்படிப்பட்டவங்க கூட தான் நம்ம போட்டி போட போறோம். உண்மைதானே? அப்படின்றப்போ இந்த போட்டி எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்டும் வராது. ஒரு சில சப்ஜெக்ட் வரும், ஒரு சில சப்ஜெக்ட் வராது. சரி சார், அப்ப காலங்காலமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, காலங்காலமா படிக்கட்டுமே. சிலபஸ் இப்ப தானே 2 மாசம் ஆச்சு மாறி, அதை சொல்லுங்க. இன்னொன்னு, காலங்காலமா படிச்சுட்டா என்ன, அதனால அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையே. அவங்களும் நம்மளோட அதிகமாக பயப்படுறாங்க. சின்ன குழந்தை சின்ன வயசுலயே 5 வயசுல 5 லாங்குவேஜ் பேசுது. இதே 50 வருஷமா நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோமே, இங்கிலீஷ்ல 5 வார்த்தை பேச முடியலையே. அப்ப 50 வருஷமா நான் இங்கிலீஷ் படிச்சதால எனக்கு இங்கிலீஷ்ல ஒண்ணுமே தெரியலையே. ஆனா 5 வயசுல இப்போ வர சின்ன குழந்தை இங்கிலீஷ் அழகா பேசுது. அப்ப ஃப்ரெஷ்ஷா படிக்கிறவங்க ஒரு படி மேலதான். எதையுமே ஃப்ரெஷ்ஷா செய்யும்போது நல்லா கத்துக்கலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷா படிக்கிறீங்கன்னா 60 நாள் அழகா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனா கொஞ்சம் கரெக்டா ஸ்மார்ட்டா படிக்கணும். இல்லை டவுட் இருக்கா நிறைய பேர் கேட்பேன், சொல்லவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். செய்வினை செய்வான் செயல்முறை அபினை உள்ளறிவாளன் உள்ளம் கொள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது ஏற்கனவே அந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உள்ள கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. ஆனா நிறைய பேர் சரியா கேட்க மாட்டாங்க. கேட்கணும்னு ஆசை, ஆனா நான் சொல்றேன், யாரோ ஒருத்தருக்கு போய் சேருதுதான். இருந்தாலும் என்கிட்ட நல்ல கேள்வி கேட்கணும்னு நினைப்பேன். நான் எல்லாம் ஊரா போறேன்னா என்ன சொல்றேன்றீங்க, ஒண்ணுமே கிடையாது. போய் நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படிமா. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா நல்ல பதில் சொல்லுவேன். நீங்க என்கிட்ட கேளுங்க. ஏன்னா நான் வெற்றியாளர்களை விட தோல்வியாளர்களை தான் அதிகமா சந்திச்சிருக்கேன். வெற்றி பெற்றவன் சார் நான் வெற்றி பெற்றுட்டேமா வாழ்த்துக்கள்மா, அதோட அவனுக்கு எனக்குமான உறவு முடிஞ்சிடும். ஆனா தோல்வி அடைஞ்சவன் ஏன்பா நீ தோத்த, உனக்கு என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு நான் கேட்பனா இல்லையா? அப்ப அவன் அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணுவானா இல்லையா? அவனுக்கு தானே நான் ஊக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அவனை தானே நான் தேத்த வேண்டியது இருக்கும், அவனுடைய தோல்வியை தான் நான் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி அவனுக்கு பதில் சொல்லி வந்ததால தான் நாம அந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் போட்டித் தேர்வு ஒரு சரியான முறையில் அப்ரோச் பண்ணணும். மாங்குன்னு படிக்கக்கூடாது. நிறைய பேர் ரொம்ப நாள் ஒரு தடவை படிப்பாங்க, புத்தகங்கள் கூட வாங்க மாட்டாங்க. ஃபெயில் ஆனதுக்கப்புறம் 2வது தடவை புத்தகங்களை பூரா வாங்குவாங்க, டெஸ்ட் எழுதி பார்க்க மாட்டாங்க. 3வது தடவை ஃபெயில் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்ப்பாங்க, சிலபஸ் வைஸாக படிக்க மாட்டாங்க, ரிவிஷன் பண்ணி படிக்க மாட்டாங்க. அடுத்த தடவை ரிவிஷன் எல்லாம் பண்ணி படிச்சு இதை ஏன் முதல் தடவையாக செஞ்சுட்டு போறது? இந்த உலகத்துல நீதி நூல்கள்லாம் எதுக்கு படிச்சிருக்காங்க? திருக்குறள்லாம் ஏன் படிச்சிருக்காங்க? நீ கஷ்டப்பட்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், நானே உனக்கு 2 லைன்ல சொல்லிடுறேன், இப்படி இருந்தா நீ இப்படி இருப்பேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க ஈஸி, சொன்னதை கேட்டு போறது ஈஸி. நம்மளாம் எதுக்கு கஷ்டப்படணும்? நமக்கு என்ன அவசியம்? இப்போ நீங்க கோச்சிங் சென்டர் வரீங்கன்னா எதுக்கு வரீங்க? கோச் பண்ணுவாங்கன்ட்டு தான் வரீங்க. கஷ்டப்பட்டு என்னால் படிக்க முடியாது, ஒரு மேக்ஸ் ஒரு யூனிட் நான் படிக்க 15 மணி நேரம் ஆகுது, வினைவழி என்னுடைய தன்வழி. வாத்தியார் சொல்லி கொடுத்தா 8 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்கு தான் நீங்க வரீங்களே, அந்த ப்ராக்டிஸுக்கு தான் நீங்க வரீங்களே. அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஜிகே ஈஸியா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா அழகா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க சார் என்ன சொல்ல வராருன்னு. இன்னும் குரூப் 4 கால்ஃபர் வரல, குரூப் 2க்கு ஷார்ட் பீரியட் இருக்கு. எல்லாத்தையும் போட்டு நிறைய டெஸ்ட் இன்ஸ்டியூட்ல வைப்பாங்க. அப்பப்போ டெஸ்ட்டுக்கு நம்ம பாட்டுக்கு படிப்போம், பரிச்சை வந்துடும், கடைசி மார்க் ஆவரேஜா தான் வரும். அந்த மாதிரி இல்லாம நம்ம எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாய் மாதிரி இருக்கக்கூடாது, சிங்கம் மாதிரி இருக்கணும். நாய் அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்னா, அதாவது யாராவது ஏதாவது பொருளை தூக்கி போட்டாங்கன்னா நாய் என்ன செய்யும்? ஓடி போய் அதை எடுக்க போகும். சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் என்ன தெரியுமா பண்ணும்? யாராவது பொருளை தூக்கி போட்டாங்கன்னா அந்த பொருளை தூக்கி போட்டவனை பார்த்து ஓடி வரும், அந்த பொருளை பார்த்து ஓடாது. நாமளும் அப்படித்தான் இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னா அந்த துன்பத்தையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அங்கனே உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ள போய் நாய் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த கஷ்டத்தோட ஆணி வேற என்ன, பிரச்சனை என்ன, அதை சரி பண்றதுக்கு மொத்த சொல்யூஷன் என்னன்னு தேடணும். நம்ம வேலைக்கு போறதா அதுக்கான தீர்வா, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா, அப்ப அதை தான் தேடி ஓடணும். அதே போலதான் நானும் சொல்றேன், படிக்கிறதுல ஒரு பரீட்சையில ஒரு கொஸ்டினை கேட்பாங்க, இந்த வட்டமா அதே கொஸ்டினை கேட்பாங்கன்னு தேடி ஓடுறவன் நாய் மாதிரி. அந்த பரீட்சையில கொஸ்டின் எடுக்கிறான் பாருங்க, அவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறான் அதை தேடி எவன் ஓடுறானோ அவன் சீக்கிரமே பாஸ் ஆயிடுவான். நம்மள்ட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, டிஎன்பிஎஸ்சில இருந்து எப்படிப்பட்ட ஆள் அவங்களுக்கு வேணுமா, என்னவா இன்டர்வியூல என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ சொல்லிடுவேன். என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லலாம் நீ அலைஞ்சேன்னா நீ பயந்துகிட்டு தான் இருப்ப.
என்ன நான் ஒரு இன்டர்வியூரா இருந்தா என்ன எதிர்பார்ப்பேன்? நான் இன்டர்வியூ எடுத்தா என்ன எதிர்பார்ப்பேன்? நான் கொஸ்டின் எடுத்தா எப்படி எதிர்பார்ப்பேன்? கொஸ்டின் எடுக்கிற மனநிலையில் இருக்கிறதுக்கு பேர் தான் சிங்க மாதிரி படிக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம படிப்பு அப்படிதான் இருக்கணும். நான் அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் அப்படி திங்க் பண்ணா தானே பிள்ளைங்களை வழி நடத்த முடியும். எந்த கொஸ்டின் கேட்பாங்க, எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு திங்க் பண்ண முடியும் இல்லையா? பட் நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்குக்காக நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். எல்லாரையும் வந்து மீட் பண்ண முடியல, எனக்கே வருத்தமாக தான் இருக்கு இல்லையா? உங்களுடைய உழைப்புக்கு ஒரு மார்க்கு நான் காரணமாக இருந்தால் இன்னும் ஹாப்பியாக சந்தோஷமா நான் உங்கள்கிட்ட பேசுவேன். பட் இருந்தாலும் சரி, இது ஒரு நெட்வொர்க், ஏதோ ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க். இது எல்லா மாணவர்களையும் ரொம்ப க்ளோஸாக வந்து அவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ண முடியல, எனக்கு வருத்தம் உண்டு. இதுவும் தென்காசியில் இருக்கீங்க, நான் இங்கிருந்து வந்தவன் தான். ஏதோ தென்காசி சாருன்னு சொல்றீங்க. சாரை ஒரு நாள் நான் கண்ணில் பார்க்கல அப்படின்ற மாதிரி போன வாரம் இவங்க பார்த்துட்டு போனாங்கட்டு தான் சரி வருவோமே பார்த்துட்டு போவோமேன்னு சொன்னேன். சரி, ஜிகே இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்? சப்ஜெக்ட் என்ன செய்ய போறோம்? 2ஆ பிரிக்க போறோம். சொல்லுங்க. ஈஸி, இன்ட்ரெஸ்டட், பேக்ரவுண்ட். இன்னொரு சப்ஜெக்ட் டிஃபிகல்ட், நோ இன்ட்ரெஸ்ட், நோ பேக்ரவுண்ட். எத்தனை சப்ஜெக்ட் எடுக்க போறோம்? 6 சப்ஜெக்ட். எத்தனை மார்க் வரணும்? 45. அப்படி 45 மார்க் வரல அப்படின்னா எத்தனை சப்ஜெக்ட் எடுத்துக்கணும்? கூட ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். பெரும்பாலும் சயின்ஸ் மேஜரா இருந்தா மட்டும் சயின்ஸ் எடுங்க, இல்லைன்னா சயின்ஸ் என்ன பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்க. சார் மெயின்ஸுக்கு சயின்ஸ் இருக்கு, நான் என்ன பண்ணேன்? இந்த சயின்ஸுக்கும் அந்த சயின்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்பவே நீ சயின்ஸ் படிச்சாலும் அதுக்கு பேர் படிப்பு கிடையாது, மனப்பாடம் தான். அதனால முடிச்சுட்டு நம்ம படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிச்சுட்டு நீங்க வாங்க, மெயின்ஸ் பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. நான் திருப்பி சொல்றது தான், இங்கே அழகா தென்காசியில எங்கேயே படிச்சுக்கலாம். அடுத்து குரூப் 4 கஷ்டம். நீங்க குரூப் 2 பிலிமினரி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 100% குரூப் 2ல போஸ்டிங் வாங்கிடுவீங்க. 5000 போஸ்டிங் இந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க, ஈஸியா வாங்கிடலாம். ஜஸ்ட் ரிட்டன் ப்ராக்டிஸ் தான். ஒரு மாசத்துல சோர்ஸ் உங்க கையில கொடுத்தா நீங்க ஒரு மாசத்துல படிச்சிருவீங்க. டெஸ்ட் எழுதி பார்க்க தான் 2 மாசம் ஆகும். ஆக்சுவலா மெயின்ஸ் அப்படின்னாலே படிக்கிறது இல்லை, எழுதுறது அவ்வளவுதான். நீங்க இப்பவே மெயின்ஸுக்கு படிக்க நினைச்சா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த 2 மாசத்துக்கு எதுல நோட்ஸ் எடுத்தாலும் கோடு போட்ட நோட்ல எடுங்க. ரூல்டு பேப்பர்ல நீங்க ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரூல்டு பேப்பர்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ரொம்ப ஈஸியா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் அந்த பேப்பர். நம்ம இப்ப பூரா அன்ரூல்டுலயே நோட்ஸ் எடுக்கிறோமா, அதனால நம்ம முடிஞ்ச உடனே மெயின்ஸுக்கு ஏதோ வித்தியாசமா படிக்கிற மாதிரி தெரியுது. அதனால முடிஞ்சா ரூல்டு பேப்பர்லயே நோட்ஸ் எடுங்க. இப்பவே நீங்க மெயின்ஸுக்கு ரெடின்னு அர்த்தம். அதான் உண்மை. மெயின்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி. நீங்க பேப்பரை கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு போஸ்டிங் வந்துருவாங்க. பேப்பரை கம்ப்ளீட் பண்ண ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். 60000 பேப்பர்லாம் திருத்தி மார்க் போடுறதுக்கு திருத்துறதுக்கே ஆள் கிடையாது. நீங்க பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க குரூப் 2ல மெயின்ஸ்ல வேலைக்கு போடுவீங்க. சரியா? அதனால கவலைப்படாதீங்க. இந்த ஜிஎஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பாருங்க. 2ஆ பிரிச்சாச்சு, 45 மார்க் ஓகே. இப்போ நான் ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்றேன். என்ன கண்டிஷன்னா, 6 மணி நேரம் நம்ம தமிழுக்கும் மேக்ஸுக்கும் செலவழிக்கிறோம். மீதி இருக்கிற 6 மணி நேரத்தை 2ஆ பிரிக்கிறோம். இது 4.5 மணி நேரம், இதுக்கு 1.5 மணி நேரம். அப்போ மேக்ஸிமம் டைம் இதுக்கு, மினிமம் டைம் அதுக்கு. சரி, இப்போ என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, இதெல்லாம் நம்மளுடைய பலம், நம்முடைய ஈஸி, இன்ட்ரெஸ்டட், பேக்ரவுண்ட். என்னுடைய கான்செப்ட் ஏன் நம்ம இந்த பலத்தை மேலும் பலப்படுத்தக்கூடாது? நம்முடைய ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். விவேகானந்தர். நம்முடைய பலம் தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பலவீனம் தான் நம்முடைய மரணம். கரெக்டா? சரி, நீங்க 12 சப்ஜெக்டையும் படிக்க வேண்டாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது ஈஸியா இருக்கோ, எது இன்ட்ரெஸ்டா இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கோ, அந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்க ஏன் சூஸ் பண்ணி நல்லா படிக்க கூடாதுங்கிறது என் கேள்வி. உனக்கு பாலிட்டி பிடிச்சிருக்குல்ல, ஏன் நீ பாலிட்டியில ஃபுல் மார்க் எடுக்க கூடாது? உனக்கு எக்கனாமிக்ஸ் பிடிச்சிருக்கல, அப்ப ஏன் எக்கனாமிக்ஸ் நீ ஃபுல் மார்க் எடுக்க கூடாது? என் கான்செப்ட் அதுதான். உனக்கு இந்த பாடம் ஈஸி தானே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, பேக்ரவுண்ட் தானே, ஏன் நீ ஃபுல் மார்க் எடுக்க கூடாது? அது போதுமே நீ பாஸ் பண்றதுக்கு. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ நல்லா பண்ணுங்க. தெரியாத சயின்ஸ் படிக்கல, அதை படிக்கல, இதை படிக்கல, நீ ஏன் வருத்தப்படுறேன்னு நான் கேட்கறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ நல்லா படி, அதை வச்சு நீ அழகா பாஸ் பண்ணலாம் ஜிகேல. வேற ஒண்ணும் வேண்டாம். சில கண்டிஷன் சொல்றேன். கண்டிஷன் நம்பர் 1, உங்களுக்கு பிடிச்ச பாடங்களுக்கு நீங்க மினிமம் 4.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவழிக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க ஒரு நாளைக்கு எத்தனை சப்ஜெக்ட் படிக்கணும், எப்படி படிக்கணும் இப்படிலாம் கேட்கறாங்க இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச பாடங்கள்ல 6 பாடம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 பாடம் படிக்கலாம். ஆனா 4.5 மணி நேரம் படிக்கணும். 3 பாடம் கூட எடுத்துக்கலாம், 4.5 மணி நேரம் படிக்கணும். ஒரு பாடத்தை கூட 4.5 மணி நேரம் படி, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு 4.5 hours மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு பிடிச்ச பாடத்துக்கு செலவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த பாடங்களை நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதான் படிக்கணும். ஏன்னா அது ஈஸியா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு, அது நிச்சயமா உங்களால புரிஞ்சு படிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2வது கண்டிஷன், உங்களுக்கு பிடிச்ச பாடங்களுக்கு நீங்க வாதியாரை எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு பாலிட்டி பிடிச்சிருக்காங்க, நம்ம இன்ஸ்டியூட்ல பாலிட்டியே எடுக்கல, அதுக்காண்டி வெயிட் பண்ணக்கூடாது. யாராவது இப்படி தொடர்றதை இப்படி தொடுவாங்களா இந்த முட்டாளாவது? ஐயர் வரவர அம்மாசை காத்திருக்குமா? நமக்கு பிடிச்ச பாடத்தை நம்மளே படிப்போம். கோச்சிங் சென்டர் எதுக்கு? கோச்சிங் சென்டர் பெருசா என்ன கைட் பண்ணிடுவாங்க? ஒரு கோச்சிங் சென்டருங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஒரு துவையல் மாதிரி, ஒரு ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணணும். இவ்வளவு பெரிய சிலபஸ் இருக்கு, நான் எப்படி படிக்கன்னு தெரியல. இவ்வளவு கஞ்சி இருக்கு, இந்த கஞ்சி எப்படி குடிக்கன்னு தெரியல. இந்த சோறை எப்படி திங்கன்னு தெரியல. இந்த ஊறுகாயை தொட்டுட்டு, இந்த துவையலை தொட்டுட்டு, இந்த சட்னியை வச்சுக்கிட்டு, இந்த சாம்பாரை வச்சுக்கிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்க கோச்சிங் சென்டர் தேடணுமே தவிர, நீங்க வந்து கோச்சிங் சென்டர்லயே கஞ்சி ஊத்துவாங்க, கோச்சிங் சென்டர்லயே சோறு போடுவாங்க, அவங்களே நம்மள, எனக்கு தெரிஞ்ச இந்த 13 வருஷத்துல கோச்சிங் சென்டர்லயே எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்னைய தேடி வந்த நான் ஒருத்தர் கூட வேலைக்கு அனுப்பல. சார் நான் என்ன நம்பி வந்திருக்கேன், உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன டெஸ்ட் ஷெட்யூல் போடுறீங்க, யார் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறா, என்ன டெஸ்ட் வைக்கிறீங்க, என்ன கிளாஸ், என்ன மெட்டீரியல் தரீங்க, என்னுடைய வெற்றியை யாரும் தடை செய்ய முடியாது. உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த கஞ்சியை குடிக்க இந்த ஊறுகாவை யூஸ் பண்ணிட்டு குடிச்சிடுறேன். அப்படி வந்தவங்க தான் இங்க சக்சஸ் பண்ணிருக்காங்க. நம்மளை நம்பி நம்ம படிக்கணும். ஏன்னா கொஸ்டின் அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கு. விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி? கல்வி விலை போட்டு வாங்கவா முடியும்?
வேலைதோறும் கற்று வருவதால் படியும் பாரதிதாசன். 5000 ரூபாய் கொடுத்தா மேக்ஸ் வந்துருமா? செஞ்சு பார்த்தா தான் மேக்ஸ் வரும். செஞ்சு பார்த்தா தான் வரும். இன்னைக்கு உள்ள கொஸ்டின் இருக்க ஸ்டாண்டர்ட்ல நம்ம திங்க் பண்ணாதான் பாஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படின்றப்போ நாம எவ்வளவு விவரமா இருந்தா பாஸ் பண்ண முடியும்? எனக்கு ஒரு கோச்சிங் சென்டர்ல ஒரு 10 பேர் பாஸ் பண்ணாங்க, 45 பிரான்ச்சுக்கு 450 பேர் பாஸ் ஆயிடுவோம். இதே மாதிரி பேனர் வச்சுட்டு நான் போயிடுவோம். அதை பார்த்து அடுத்து 5000 பேர் படிக்க வந்துருவான். இதெல்லாம் பெருமையா? ஃபெயிலானவன் எவ்வளவு பேர்? ஒரு நல்ல கோச்சிங் சென்டருங்கிறது 20000 பேர் நம்ம படிக்கிறாங்க, ஒரு 1000 பேர் பாஸ் பண்றாங்கன்னா மீதி 19000 பேருக்கும் வாழ்க்கைக்கு ஏதாவது தன்னம்பிக்கையாவது அட்லீஸ்ட் கத்து கொடுத்துருக்கணும். அடுத்த பரீட்சையில் நான் பாஸ் ஆயிடுவேன், பேசிக்கையாவது சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா அடுத்த சான்ஸ் நம்ம வீட்டில் தரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை தான் போவாங்க நம்மள, 2வது தடவை இந்த மரியாதை தரமாட்டாங்க படிக்கிறதுக்கு. உண்மையா இல்லையா? இப்பவே நம்மள ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ 2வது நான் சொல்ற கான்செப்ட், நோ டீச்சர். டீச்சரை எதிர்பார்க்காத. டீச்சரை எதிர்பார்க்கணும். பிடிச்ச பாடத்தை நீயே படி, உன்னால முடியும். 3வது விஷயம், சில நேரம் சொல்றேன் தெரியுமா சார், நான் காலையில இதை படிக்க, மத்தியானம் இது படிக்க, சில நேரம் படிக்கவே ஓட மாட்டேங்குது, இப்பெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடங்களை நீங்க எப்ப வேணாலும் படிக்கலாம். காலையில் படி, மாலையில் படி. பாரதிதாசன் சொன்னார் இல்லையா, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி. எப்ப படிக்கணும்னு பாரதிதாசன் கேட்டதுக்கு சொல்லிருக்காரு, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப வேணாலும் படி, உனக்கு பொருள் புரியுற மாதிரி எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் படின்றார்.